வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு இறைநிலை தவம் ஓர் சிந்தனை என்ற தலைப்பில் சிந்திப்போம். மகரிஷி இந்த இறைநிலை தவத்தை சுத்த வெளியிலிருந்து ஆரம்பிக்கிறார். நம் மனதை சுத்த வெளியோடு இணைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இறை துகள்கள் கூடிய பஞ்சபூதங்களின் முதல் தத்துவமாகிய விண், அதுக்கப்புறம் காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த பிரபஞ்சம், அதில் ஒரு சூரிய குடும்பம், அதில் நாம் வாழக்கூடிய பூமி, இதில் ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் மனிதன். இப்போ சுத்த வெளியில தவத்தை ஆரம்பித்து மகிழ்ச்சி நம்ம கிட்ட தவத்தை நிறைவு செய்கிறார்கள். இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை நமக்கு தவமாக கொடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் இது இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அப்படின்னு சொன்னாலும் இது நம்முடைய சொந்த கதை, இது நம்முடைய வரலாறு. இந்த நம்மளுடைய சொந்த கதை என்னன்னு நமக்கு தெரியாததுனால தான், நம்முடைய சொந்த வரலாறு என்னன்னு நமக்கு புரியாததுனால தான் இந்த மனித வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல்கள். எல்லா சிக்கல்களுக்கும் காரணமே இதுதான். நம்முடைய சொந்த கதை என்னன்னு நமக்கு தெரியல, நம்முடைய சொந்த வரலாறு என்னன்னு தெரியல. ஸோ அதையே மகரிஷி நமக்கு தவமாவே கொடுத்துட்டாங்க. அதுல நாள் தவறாமல் இத்தவத்தை செய்யும் போது இறைநிலையே இந்த பிரபஞ்ச தோற்றங்களாக தன்மாற்றம் பெற்ற பெருமையையும், எவ்வளோ பெரிய விஷயம், பெருமையையும் அதுவே நாமுமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை அகக்காட்சியாகவும் அமைந்துவிடும். தவத்தை நாள் தவறாமல் செய்யும் போது இதனுடைய பலன் என்னன்னா இதுதான். இறைநிலையினுடைய தன்மாற்றத்தின் பெருமையை உணரலாம், அதுவே நாமுமாக இருக்கிறோம் என்கின்றதை அகக்காட்சியாக நமக்குள் நிலைத்து விடும். இந்த தவத்தில் எவ்வளோ விஷயத்தை மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளை இணைச்சிக்கிறது தான். இதுதான் நீ சுத்த வெளியா இருந்த, இறை துகளா மாறின அப்படின்னு நம்மளுடைய கதையை மறுபடியும் நமக்கு வரலாறு ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் மனிதன் இந்த தன்மாற்ற சரித்திரத்தை, இந்த நிகழ்ச்சியை தன் அனுபவமாக பெறுவான் என்கின்ற, பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மன உணர்வோடு கொடுக்கப்பட்டதுதான் இறைநிலை தவம். மற்ற ஞானிகளும் மகான்களும் இதை வெறும் பிரபஞ்சத்தை பற்றி பேசி வச்சதை தாண்டி மகரிஷி அதை நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, தவமாவே கொடுத்துருக்காங்க. அந்த நிலையில நம்மளும் உயர்த்திக்கணும். இந்த பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திர உண்மைகளை உணரத்தக்க மனோபாவத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா இதை உணர்றதுக்குன்னு ஒரு மனப்பக்குவம் வேணும். எல்லா மனசும் இதை உணரத்தக்க மனம் அல்ல. எல்லா மனசுனாலையும் இதை என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. இதுக்குன்னு ஒரு பக்குவப்பட்ட மனம் என்பது தேவைப்படுகிறது. அந்த பக்குவப்பட்ட மனதை நாம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி அதற்கான முயற்சியில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும், நம்முடைய வாழ்நாளில் கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி நடக்கும். அதற்கான முயற்சியில் நம்மை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
ஓர் அறிவு முதற்கொண்டு 6 அறிவு வரை நாம் என்ன மகிழ்ச்சி சொன்னாங்க இல்லையா? இந்த அறிவு நிலையை எப்படி நாம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா புலன் சார்ந்த நிலையில தான் பிரிச்சிருக்கோம். ஓர் அறிவுங்கிறது தொடு உணர்வு, 2 அறிவுங்கிறது சுவை உணர்வு, 3 அறிவுங்கிறது வாசனை உணர கருவி மூக்கு. ஒரு ஜீவனுக்கு இந்த 3 அறிவு கொண்ட ஜீவன். அப்புறம் பார்வை உணரும் கருவி கண்கள் வந்துருச்சுன்னா 4 அறிவு ஜீவன். ஓசை உணரும் கருவி காதுகள் வந்துருச்சுன்னா 5 அறிவு ஜீவன். சரி, இப்போ இது வரைக்கும் புலன்களை சார்ந்து இந்த அறிவினுடைய வகையை பொறுத்து நாம் பிரித்து வச்சிருக்கோம். இப்போ 6வது அறிவு படைத்த மனிதர்கள் நாம அப்படின்னு காலரை தூக்கி விட்டு இவ்வளோ காலமாக வளர்ந்தோம் இல்லையா? எதை வச்சு நாம் 6 அறிவுங்கிறத ஒத்துக்கிட்டோம்? நமக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? எதை வச்சு சொல்லிக்கிட்டோம்? இந்த தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, சிந்தனை திறன், பகுத்தறிவு, அதுதான் 6வது அறிவு. பகுத்தறிவு தான் 6வது அறிவா? சிந்தனைவாதிகள் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. சரி, பகுத்தறிவு அதுதான் 6வது அறிவான்னு பார்த்துடலாமா? இப்ப 2 அறிவு உள்ள ஜீவன் புழு. இப்போ ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல செடி, ஒரு விஷ செடின்னு வைப்போம். இந்த 2ல் அது எதை சாப்பிடும்? நல்ல செடியை சாப்பிடும் இல்லையா? விஷ செடி சாப்பிடாது. அப்ப இதுக்கு பேர் என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவு. இன்னும் சொல்லப்போனா இந்த பகுத்தறிவுங்கிறது ஓரறிவு தாவரத்துல கூட நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ தொட்டா சினிங்கின்னு இருக்கு இல்லையா? நாம தொட்டா சுருங்குது. இதுவே பக்கத்துல இருக்கிற இலை தலை அது காத்துல வந்து பட்டா சுருங்குமாது? சுருங்க மாட்டேங்குது இல்லையா? இதுக்கு பேர் என்ன? பகுத்தறிவு. அப்ப ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கூட என்ன இருக்கு? பகுத்துணரும் அறிவு இருக்கு. அதை பகுத்து உணர்ந்து தொகுத்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பாடோடு கூடியவர்கள் நாம. அப்ப நமக்கு பகுத்தறிவெல்லாம் 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. 6வது அறிவு அப்படின்னா தன்னை தானே உணர்ந்து கொள்ளத்தக்க அறிவு. நாம யாரு, நமக்கும் இந்த பூமிக்கு என்ன சம்பந்தம், இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, பஞ்சபூதங்கள் எப்படி உருவானது, அதுவே நமக்குள்ள எப்படி அமைஞ்சிருக்கு, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் 6வது அறிவு, தன்னை தானே உணர்ந்து கொள்ளத்தக்க அறிவு. அப்ப இத்தகைய சிறப்புமிக்க அறிவை நாம் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம்? புலன் சார்ந்த தன்மையில பயன்படுத்தி. அவ்வளோ பிரம்மாண்டமானது நம்மளுடைய அறிவு. அதை கொண்டு போய் சின்ன அறிவா வச்சு இப்ப நம்மளுடைய இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்கு இல்லையா? த ஹியூமன் பாடி, இந்த பேட்டர்ன், இந்த ப்ரிசிஷன், இந்த ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது எது மாதிரி தன்மையுடையது அப்படின்னா, நாம ஒரு பொது பொருள், நாம பொதுவான தன்மை உடையவர்கள். நம்முடைய மனசு, நம்மளுடைய உடம்பு, நம்முடைய உயிர் இதெல்லாம் பொதுவான தன்மையில வாழக்கூடிய அமைப்புல உருவாயிருக்கு. ஆனா நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? சுயநலமா வாழ்றோமா? சுருங்கி போச்சு, அந்த அறிவு அப்படியே சுருங்கிடுச்சு. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனை. இப்ப நாம இந்த சிந்தனை குறைபாடோடு வாழக்கூடாது. அறிவின் குறைபாடுங்கிறாங்க மகரிஷியிட. இதுக்கு பேரு அறிவின் குறைபாடு. இந்த அறிவு குறைபாடை நீக்கி கொண்டு வாழ வேண்டும். நாம் பொதுவான தன்மையோட வாழும். இப்ப அறிவை எடுத்துக்கங்களேன். அறிவுங்கிறது இந்த பிரபஞ்சத்துல பொதுவாக தன்மையில இயங்கிட்டு இருக்கு. நாமும் அதே மாதிரி பொதுவான தன்மையோடு இந்த பூமியில தன்மாற்றம் அடைந்திருக்கிறோம். ஆனா வாழும் முறை எப்படி இருக்குன்னா அப்படி சின்னதா இருக்கு. அங்கதான் நம்ம மாறி. அப்ப இந்த சிற்றின்பங்கள்ல வாழக்கூடிய தன்மையிலிருந்து நாம மாறிக்கணும். பேரறிவு நிலையில் வாழும் தன்மையை உருவாக்கி கொண்டு அதுல நாம இணைச்சிக்கணும். அப்பதான் நாம பொதுவான தன்மைக்கு மாறும்.
இப்போ மகிழ்ச்சி இந்த தவத்தை எதுக்காக கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம இணையணும். இந்த பிரபஞ்சத்தில் சித்தர்களுடைய புத்தகங்களை படித்து பார்த்தோம் அப்படின்னா 92 தத்துவம்னு பேசியிருப்பாங்க. 92 தத்துவங்கள். இந்த 92 தத்துவம் என்ன அப்படின்னா த எலிமெண்ட், அணுக்களுடைய கொத்து இயக்க அமைப்பு. 92 பிரிவுகள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு 92 தத்துவத்தை உள்ளடக்கியது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப சயின்ஸ்ல 118 மூலகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. 118. இப்ப இந்த இயற்கையில கிடைச்ச அணுக்களுடைய அமைப்புங்கிறது இந்த 92 தான். பாக்கி இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டா இவங்க லேப்ல உட்காந்து உருவாக்குன அணுக்களுடைய கூட்டமைப்பு 26. இதை எங்க இருக்குன்னா கெமிக்கல்ல இருக்கு, அப்புறம் தாவரவியல்ல இருக்கு, மரபணு மாற்று பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுல இன்னைக்கு வரைக்கும் 26 கண்டுபிடிச்சு எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப இயற்கையில 92 தான். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த 92 தத்துவங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல், இதுல முதல் தத்துவங்கிறது தான் இறை துகள், அது கூடியது விண், அதுக்கப்புறம் காற்று, நெருப்பு, நீர், நிலம். இப்ப இதை பாருங்க, 92 தத்துவம் இருக்கா. இந்த 92 தத்துவத்திலிருந்து 92 அணுக்களினுடைய மூலகத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல்கள் வேற வேற, ஒரே ஆற்றல் கிடையாது. இப்ப சாதாரணமா எடுத்துக்கங்க, நெருப்பு எடுத்துக்கலாம். நெருப்பு சார்ந்த ஆற்றலும் அந்த நெருப்பு தன்மையோட இருக்கும். இப்ப நீரிலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் நீர் தன்மையோட இருக்கும், மண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் மண் தன்மையோட இருக்கும். அப்ப இந்த 92 தத்துவங்கள்ல இருந்தும் வெளியேறக்கூடிய ஆற்றல், 92 மூலகங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல், அது அதனுடைய தன்மையில இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல ஒரே காந்தம் அப்படின்னு கிடையவே கிடையாது. காந்தம் பல்வேறு தன்மைகளில் இருக்கிறது. அப்ப இந்த அத்தனை காந்தத்துக்குள்ளேயும் நாம் என்ன பண்ணணும், சரளமா போய் தங்கி வாழ்ந்து பழகணும். அப்படி வாழணுங்கிறதுக்காக தான் மகிழ்ச்சி இந்த இறைநிலை தவத்தை கொடுத்திருக்காங்க. அதுவே நாமாக இருக்கிறோம், நாமும் அதிலிருந்து வந்த தன்மாற்ற சரித்திரம்தான் அப்படின்னு இதுல எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி நம்முடைய மனசை அதுல நிலைக்க செய்கிறார்கள். எதுக்குன்னா நாம அதுவா மாறணும், நாம பொது பொருள். இப்ப நாம சின்ன சிந்தனையோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த பிராடான பேரியக்க மண்டலத்தோட நம்மளால கனெக்ட் ஆக முடியல. அதான் பிரச்சனை. நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சின்னதா இருக்கு. அப்ப இந்த பொதுவான தன்மைக்கு நாம எப்ப வர்றோமோ, இது எல்லாமே இறைநிலையுடைய தன்மை, அதுல நானும் ஒரு பகுதிங்கிறது நமக்கு எப்ப உணர்வு அல்லது அது சார்ந்த நிலையில நாம ஒத்துக்கிறோமோ, அப்பதான் நாமளும் பொதுவான தன்மையில விரிஞ்சு அதோட எல்லாம் இணைஞ்சு வாழ முடியும். அதுக்காக தான் மகிழ்ச்சி இதை நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு நம்மளை தயார் பண்றாங்க. சாதாரணமான வேலை கிடையாது, சாதாரணமான வேலை இல்லை. எத்தனையோ ஞானிகளும் மகான்களும் இதற்காக உழைத்தார்கள். அவங்களுடைய காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு அந்த தொண்டினை செய்தார்கள். ஆனா மகரிஷி உருவானப்ப அந்த காலம் அது விஞ்ஞான காலமா இருந்து அப்படி மகரிஷிக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து அமைஞ்சு முழுக்க இத இறைநிலை தன்மாற்ற சரித்திர உண்மைகளை நமக்கு இங்க வாழ்வியலோடு இணைத்து மிக சிறந்த முழுமை பெற்ற ஒரு யோக பயிற்சியை வழங்கி இருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்கது நம்முடைய பயிற்சி. அப்ப இது கொஞ்சம் நாம நம்மளை அப்படி தன்மையா வச்சுக்கணும். நம்முடைய இது எல்லாமே பாருங்க நிகழ்ச்சி தாங்கிறத புரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சிக்கும் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிகழ்ச்சி வேற, பொருள் வேற.
பொருளல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள் கிடையாது, அந்த பொருளை எல்லாம் பொருள் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அருளானாம் மானா பிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு மயக்கமான நிலையில இந்த மனித சமுதாயம் பிறந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மயக்கம் போகணும். மயக்கம் போகும். எப்படி போகும்? மயக்கமே நீ வராதே, மயக்கமே போ அப்படின்னா போயிடுமான்? அதற்கான செயலை செய்யணும். அதற்கான செயலை தான் மகிழ்ச்சி நமக்கு உடல் பயிற்சியாகவும் தற்சோதனை பயிற்சியாகவும் தவமாகவும் காயக்கல்பமாகவும் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம வெறும் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியை தவிர இங்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறதெல்லாம் வெறும் நிகழ்ச்சி. அப்ப பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மகிழ்ச்சி அது தெளிவா சொல்றாங்க. ஒரு பொருள் அப்படின்னா நேற்று எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு அப்படியே இருக்கும். அதுதான் பொருள். என்னைக்கும் மாறக்கூடாது. மாறாத ஒன்றுக்கு பொருள் என்று பெயர். மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பொருள் கிடையாது, அதுக்கு பேரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி. இப்ப இந்த பிரபஞ்சமே அணுக்களால் ஆக்கப்பட்டதா? இப்போ சாதாரணமாக எடுத்துக்கோங்களேன். இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து நம்ம கொண்டு போய் ஒரு நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? எரிஞ்சு. அப்போ இந்த வாட்டர் பாட்டில் என்ன ஆகிட்டு இருக்கு? எரிஞ்சு நெருப்புங்கிற நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா எரிஞ்சு அணைஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் என்னவா மாறுது? சாம்பல்ங்கிற நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. இப்போ இந்த சாம்பலை கொண்டு போய் ஒரு செடிக்கு பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா அதே சாம்பல் என்னவா மாறுது? அந்த மண்ணுக்கு செடிக்கு உரமாக மாறுகிறது. அப்ப ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் நிகழ்ச்சி. இதுக்கு பேர் நிகழ்ச்சி. மாறாதது எதுவோ அதுவே பொருள் என்று உணர வேண்டும். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவுன்ட்டார் வள்ளுவர். இப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல நம்மளை கொஞ்சம் ஆழமா இணைச்சுக்கிட்டு சிந்திக்கும். அப்ப சுத்த வெளி மட்டும்தான் பொருள் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானது. சுத்த வெளியை தவிர பாக்கி எல்லாமே என்னது? நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சி தான். நேற்று நாம குழந்தைங்கிற நிகழ்ச்சியில இருந்தோம். அதுக்கப்புறம் வாலிபன்கிற நிகழ்ச்சிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் முதுமைங்கிற நிகழ்ச்சிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இறப்புங்கிற நிகழ்ச்சிக்குள்ள போப்போம். அவ்வளவுதான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்துட்டு. அப்ப இதுல நாம பெருசா நாம என்ன பண்ணிக்க கூடாது. நான் தான் பண்றேன், நான் தான் செய்யறேன், நான் தான் இதெல்லாம் ரெடி பண்றேன் அப்படின்னு சிந்திக்க கூடாது. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப நமக்குள்ள அறிவாக இருந்து அவன் நம்மளை இயக்கல அப்படின்னா இதெல்லாம் நம்மளால பேச முடியுமா, சிந்திக்க முடியுமா, உணர முடியுமா? எதுவுமே இல்லையே. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு கருவி நாம, அவ்வளவுதான். இந்த இடத்துல நாம ஒரு கருவியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதை தவிர ஒண்ணுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்ந்துக்கும். நான் இந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு இறைநிலை மற்ற வகையில் உதவி செய்கிறது. இறைநிலையினுடைய தன்மையாக நாம் இருக்கும் காரணத்தால் நாமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ வேண்டும். அப்படிங்கிறது தான் இறை வாழ்க்கை, மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கைங்கிறது இதுதான். ஆனா இது புரியாத சிந்தனை கொண்ட மனிதர்கள் வேறு நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் மயக்கத்தை மனோபாவத்தோட கொண்டு இயங்கும் போது அது என்ன பண்ணுது? அதுதான் நீ, தேவையில்லாததெல்லாம் அதுதான் நீன்னு அதை அட்ரஸ் பண்ணிடு. அப்ப அது சார்ந்த தன்மைகள் பெருகி போயிடுது. அப்போ உண்மையை மறந்து ஒரு போலியாக ஒரு வெறும் சூழ்நிலை கைதியாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கு. சூழ்நிலை கைதி, சூழ்நிலைக்குள்ள சிக்கிக்கிட்டு வாழ்ந்து, பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் என்ற சூழ்நிலைக்குள் சிக்கிக்கிட்டு வாழ்ந்து. அப்ப இந்த தன்மை கொண்ட மனம், இந்த தன்மை கொண்ட உடல், இந்த தன்மை கொண்ட அறிவு இந்த பிரபஞ்சமாக இருப்பதையெல்லாம் உணரத்தக்கது அல்ல. அதை நாம கொஞ்சம் மாத்திக்கணும்.
நாம முயற்சி பண்ணா மட்டும்தான் இதுவும் மாறும். இப்ப நாம அதற்கான முயற்சி எதுவுமே செய்யல அப்படின்னா நான் அதற்கு அது தானா மாறுமான்னா மாறவே மாறாது. நம்மளுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். என்ன சொல்றாரு வள்ளுவர் இந்த குறள்ல? தெய்வத்தாலேயே சில விஷயமெல்லாம் முடியாதுங்கிறார். தெய்வத்தினாலேயே சில விஷயமெல்லாம் முடியாது, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி. நீ முயற்சி செய்தால் என்ன பண்ண முடியும்? அந்த முயற்சி எப்படி இருக்கணுங்கிறார் பாருங்க, டிக்ளேர் பண்றார். மெய்வருத்த, உண்மையாக இருக்கணும் உன்னுடைய முயற்சி. உன்னுடைய முயற்சி போலியாக இருக்கக்கூடாது. உடற்பயிற்சி செய்யற மாதிரி செய்யக்கூடாது, உண்மையா உடற்பயிற்சி செய்யணும். காயகல்பம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது, உண்மையா காயகல்பம் பண்ணணும். தவம் பண்ற மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து உக்காந்து இருக்க கூடாது, தவம் நடக்கணும். தவங்கிற நிகழ்ச்சி நடக்கணும். அங்க இப்ப தற்சோதனை பண்றோங்கிற மாதிரி தற்சோதனை பண்ணக்கூடாது, உண்மையா தற்சோதனை பண்ணணும். இதுதான் மெய்வருத்த. மெய்வருத்த. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேரறிவுக்கு இது ஒரிஜினலு இது டூப்ளிகேட்டுன்னு தெரியாமையா போகும்? அதான் விளைவு மாறிடுது. அவனுக்கு தெரியும் இல்லையா, விளைவை கொடுக்கறது யாரு? அவன்தான், பேரறிவு. அப்ப அவங்கவங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு அவங்களுக்கு விளைவை தீர்மானிக்கிறது அவன்தான். அப்ப யாரையும் நாம ஏமாத்துறோம், யோசனை பண்ணி பாருங்க. யாரை ஏமாத்துறோம்? தெரிஞ்சோ தெரியாமலோ நாம அவனை ஏமாத்திட்டு இருக்கோம். யார? நமக்குள் இருக்கக்கூடிய அருள் பேர் ஆற்றலை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல தெய்வ நிலையே நமக்குள் அறிவாக, உயிராக, மனமாக இருந்து இயங்குகிறது. இந்த உண்மைக்கு பொருத்தமில்லாத செயல் பண்புகளில் நாம் வாழும்போது இந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது மங்கி போயிடுது. அது உள்ள போய் கலங்கங்களோட இருக்கு. அப்ப இந்த தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்யும். நம்முடைய ஒரிஜினல் உண்மையான முயற்சியை வைத்து நாம் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான விளைவு நமக்கு அமைந்தே தீரும். அமைந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா செயலுக்கு தக்க விளைவு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம புதுசா ஒன்றை கிரியேட் பண்ணி கண்டுபிடிச்சு நம்முடைய கருமையத்தை தூய்மை பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி மகரிஷி எல்லாத்தையும் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதை பயன்படுத்தி பயன் காணுதல், அவ்வளோதான். அதை நல்ல முறையில பயன்படுத்தி பயன் காண வேண்டிய அந்த ஒரு வேலை மட்டும்தான் நம்மளோட. நம்ம புதுசா தவத்தை கண்டுபிடிக்கணும், புதுசா பயிற்சி, உடல் பயிற்சி ஏதாவது கண்டுபிடிக்கணும், காயகல்பத்திலிருந்து இன்னும் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி கம்ப்ளீட். பயிற்சி முழுவதும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பூமியில் வாழக்கூடிய கடைக்கோடி மனிதன் முக்தி பெறுவதற்கான அனைத்து பயிற்சியும் மகரிஷி விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணு இந்த பூமிக்கு தேவையே இல்லை. தேவையே இல்லை. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பயிற்சி முழுமையாக கம்ப்ளீட்டா முழுமை பெற்ற நிலையில இருக்கு. இந்த பயிற்சியை பயன்படுத்தக்கூடிய முறை, அதுல கொஞ்சம் என்ன ஆகுது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு தக்கவாறு விளைவுகள் அமைகின்றன. இப்ப நாம கொஞ்சம் அதை முடிவு பண்ணிட்டு, இது நாள் வரைக்கும் நாம உணர்ச்சி தூண்டுதல்களுக்கெல்லாம் நம்முடைய செயலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு உணர்ச்சி தூண்டுச்சு, நாம போய் உடனே ஒரு செயலை செய்கிறோம். அப்ப இந்த உணர்ச்சி தூண்டுதல்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய செயலை செய்வதை நிறுத்திவிட்டு இனி நாம உணர்வோட வாழ்ந்து ஒரு விளைவிற்காக நாம நம்முடைய செயலை செய்கிறோங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். நம்முடைய பார்வையில, சிந்தனையில எது இருக்கணும்? விளைவு இருக்கணும். இந்த விளைவுகளுக்காக இந்த செயலை நான் செய்கிறேன். உணர்ச்சி தூண்டுதலுக்கெல்லாம் நாம செயலை செய்யக்கூடாது. செயலை செய்யக்கூடாது. பசிங்கிற ஒரு உணர்வு வருது, போய் சாப்பிடுறோம். சாப்பிட்றது கரெக்டு தான். பசிங்கிற உணர்வுக்கு உணவு உட்கொள்ளுதல் என்பது சரியான செயல். ஆனா அதுல என்ன இருக்கணும்? அளவும் முறையும் இருக்க வேண்டும்.
அளவு முறையும் இருக்கும். இந்த சமுதாய வாழ்வியல் அமைப்புல நமக்கு பணம்ங்கிறது தேவை, இருக்கிறதுக்கு வீடு தேவை, போட்டுக்கிறதுக்கு உடைகள் தேவை. ஆனா இதுலெல்லாம் அறிவு சார்ந்து முடிவெடுத்து அளவோட முறையோட வச்சுக்கணும். இதுவே வாழ்க்கைன்னு வாழ்ந்துடக்கூடாது. நமக்கு வாழ்க்கை வேற, நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை வேற. அந்த பக்கம்தான் டிராவல் பண்ணணும். இதுல தேங்கிடக்கூடாது. நாம இங்கேயே தேங்கிட்டோம், இதுலயே தங்கிட்டோம். அதனால நாம எதுக்காக இந்த பிறவிக்கு வந்தோங்கிறத மறந்துட்டோம். எதுக்காக இந்த பிறவிக்கு வந்தோங்கிறத மறந்துட்டோம். அதை கொஞ்சம் மகரிஷி நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நீதான் சுத்த வெளியாக இருந்தாய், இறை துகளாக இருந்து பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் அடைந்து கோடான கோடி சூரிய குடும்பங்களாகவும் கேலக்சி இந்த பிரபஞ்ச தோற்றமாகவும் உருவாகி அதுல ஒரு சூரிய குடும்பத்துல உயிரினம் வாழ்வதற்கான தன்மையோட இந்த பூமி பாருங்களேன், இந்த பஞ்சபூதம் இந்த பூமியில இருக்கு. ஆனா ஒண்ணு அழிக்காம கபலீகரம் பண்ணாம இருக்கு. அதனால இந்த பூமியில உயிரினம் வந்துச்சு. மற்ற கோள்கள்ல பாருங்க, பஞ்சபூதம் இருக்கு, ஆனா ஒண்ணு என்ன பண்ணிடுச்சு, அழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சூரியன் எடுத்துட்டா அது வெறும் ஹைட்ரஜன் வெப்பம். இந்த பக்கம் அப்படி நம்மளுடைய சந்திரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல காற்று கிடையாது, காற்று இல்லை. இன்னொன்னு உள்ளுக்குள்ளற அந்த ரசாயனம், நடு மையத்தில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரசாயனம் இல்லை, உலோகங்கள் இல்லை. அதனால அதனுடைய ஈர்ப்பு விசை கொஞ்சம் குறைபாடோட இருக்கு. இப்ப நம்ம பூமியில நிக்கிறோம், ஆனா சந்திரனுக்கு போகும்போனா என்ன பண்ண முடியாது, நிக்கவெல்லாம் முடியாது. அப்ப இது மாதிரியான தன்மையெல்லாம் மாறி மாறி இந்த பிரபஞ்ச தோற்றத்துல நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு பூமி தேவிலான தன்மையில இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப இந்த பூமி எத்தகைய சிறப்போடு இங்க உருவாயிருக்கு, அந்த பூமியில நாம எவ்வளவு ஒரு சிறப்பு தன்மையோட உருவாயிருக்கோம். இதுதான் இறைநிலையே தன்மாற்றம் அடைந்த பெருமை. இதுதான் இறைநிலை தன்மாற்றம் அடைந்த பெருமை. இந்த பெருமையை நாம உணரணும். இதை நாம் அகக்காட்சியாக நமக்குள் நிலை பெறச் செய்து கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஆனா வேற வழியே இல்லை. நாம இந்த பகுதியில் வாழ்ந்துதான் தீர வேண்டும். இப்ப நம்மளுடைய புலன் தன்மைகளை புலன் வயப்பட்ட நிலைகள்ல வாழ்ந்த நிலையிலிருந்து அறிவு சார்ந்த நிலைக்கு நாம் நம்மை உயர்த்திக்கணும். உயர்வு தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த நிலையிலிருந்து நம்முடைய மனசை இந்த நிலைக்கு மாற்றிக்கணும். அந்த நிலையிலிருந்து நம்முடைய உடம்ப இந்த நிலைக்கு மாற்றிக்கணும். அந்த நிலையிலிருந்து நம்முடைய உயிரை இந்த நிலைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டு நாம தனியாலாம் ஒன்றும் நீங்க முயற்சி பண்ணி வாழுங்கன்னு சொல்லலை. மகிழ்ச்சி அதுக்காக டூல் கொடுத்துருக்காங்க. உடல் பயிற்சி என்ற டூலை பயன்படுத்துங்க உடல் மாற்றத்திற்காக. தவம் என்ற டூலை பயன்படுத்துங்கள் மனதின் மாற்றத்திற்காக. தற்சோதனை என்ற டூலை பயன்படுத்துங்க மனதினுடைய நுட்ப நிலை இயக்கத்திற்காக. காயக்கல்பம் என்ற டூலை பயன்படுத்துங்கள் உயிரினுடைய தன்மையை உயர்த்துவதற்காக. ஸோ இந்த டூலை நாம நல்லபடியா பயன்படுத்தினோம்னா போதும், நாம வாழலாம். நாமளா வாழலாம். வேற எதையோலாம் நாமன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கமே, நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு நம்மளுடைய அடுத்த சந்ததிகளையும் அதுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ பாருங்க, நாம எதை வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதை தான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இப்ப நாமளே இங்க கெட்டு போனது இல்லாம அவங்களையும் வேற கெடுத்துக்கிட்டு இருக்கோம் பாரு. இப்ப இந்த நிலையிலெல்லாம் இருந்து ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக மகரிஷி நமக்கு கொடுத்த இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நாம் வாழக்கூடிய முயற்சியில் நம்மை ஆழமாக இணைத்து கொள்ள வேண்டும், பலமாக இணைத்து கொள்ள வேண்டும். இதுல இருந்து நாம கொஞ்சம் கூட நூலிலே கூட விலகிடக்கூடாது. அத்தகைய சிறப்புமிக்க வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நாளுக்கு நாள் இந்த சிந்தனையில் மேலும் நம்மை இணைத்து கொண்டு ஒரு நாள் நிச்சயமாக அந்த முழுமையான தன்மைக்கு ஆறாவது அறிவில் முழுமை பெறுவோம். கண்டிப்பா நம்ம முழுமை பெறுவோம். ஏன்னா இந்த செயல் பண்பு தான் ஆறாவது அறிவில் நம்மளை முழுமைப்படுத்தும்.
இந்த ஆறாவது அறிவு முழுமை பெறுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளையில் அமையக்கூடிய ஒரு தன்மை. அது அமையணும் அப்படின்னா அதுக்கு வெப்பம் ஏறக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டோம்னா ஹீட் ஆயிடும். ஹீட் ஆச்சுன்னா அது காந்தத்தில் அமையக்கூடிய ஒரு தன்மை. ஆறாவது அறிவின் முழுமைங்கிறது காந்தத்தில் அமையக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அந்த தன்மையை மகரிஷி அருள் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கவிக்கு இந்த போட்டோவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அறிவின் முழுமை நிலை தன்மை, இந்த மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்து அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, இப்ப இருக்கிற புத்தகத்துல இருக்கான்னு தெரியல. பழைய புத்தகத்துல பின்னாடி போட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுல ஒரு ரெட் கலர் ப்ளூ கலர் கொடுத்து அது ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க. அறிவின் வெளிச்சம்ங்கிற கவிதைக்கு இந்த போட்டோ கொடுத்துருப்பாங்க. இதுதான் அறிவின் முழுமை தேர். இது நம்முடைய பிரெயின்ல அமையும், மூளையில். பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, இந்த மனோன்மணி, இந்த மூணு ஒன்று சேர்ந்து அந்த குளோபலா அமைஞ்சு அப்படி நின்று இயங்கும், ஒரே நிலையா இயங்கும். இதுதான் ஆறாவது அறிவின் வடிவம் அப்படின்னு மகிழ்ச்சி அதை புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். பாருங்க, பழைய புக்கு கிடைச்சதுன்னா பாருங்க. அப்ப இது காந்தத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இதுக்கு நம்ம ஹீட் ஆனோம் அப்படின்னா, மனக்குழப்பமெல்லாம் இருந்ததுன்னா ஆல்ரெடி அது செட் ஆகாது. அதனால நம்ம அதெல்லாத்தையும் நீக்கிட்டு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு வாழணும், நிதானமா வாழணும். நம்மளுடைய தன்மையை நிலைப்படுத்தி இப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற முறையோட வாழும். அப்ப இந்த ஆறாவது அறிவுங்கிறது நமக்குள்ள ஸ்டேபிளா இருக்கும். அது பல விஷயங்களை நமக்கு அனுபவமாக கொடுக்கும். த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு தான் ஆறாவது அறிவினுடைய துவக்கம். இப்போ பல விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஆறாவது அறிவில் முழுமை பெறக்கூடிய தன்மைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய உடல் சார்ந்த தன்மை, மனம் சார்ந்த தன்மை, உயிர் சார்ந்த தன்மைகளிலிருந்து அறிவு சார்ந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.